ராவணா பார்வையாளர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தொடர் பயணம் திண்டுக்கல்லில் இருக்கிற, நாளைக்கு கோயம்புத்தூர், அது பிறகு புதன் வியாழன் கிட்ட தான் சென்னைக்கு போகிறேன். இந்த பயணத்துக்கு மத்தியில் ஒரு விஷயம் பேசி ஆகணும். தொடர்ந்து ஒரு கடும் விமர்சனம் ராவணா மீதும் என் மீதும் வைக்கப்பட்டிருந்த போது கூட நான் எதற்குமே பதில் சொல்லவில்லை. காரணம் கட்டுவது ரொம்ப ரொம்ப கடினம், உடைப்பது ஒரு நிமிஷத்து வேலை, அதை நாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தள்ளி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த உடைக்கிற வேலையை அவங்களே செய்கிறாங்க. எனக்கு நாம் தமிழர் கட்சி மீது, அந்த தம்பிகள் மீது எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஒரு 99% நாம் தமிழர் உறவுகள், தம்பிகள் மிக ஒரு நேர்த்தியான இதில் தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கும்பல், அவரை சுற்றி, தலைமையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கும்பல் செய்கின்ற வேலை அளவுக்கு மீறி ஒரு லிமிட் தாண்டி நிற்கிது. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். தயாரிப்பாளர் இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவருக்குடைய பிறந்த நாள். நான் பேசுகிறேன், வாழ்த்து சொல்கிறேன், சந்திக்க வரேன் தம்பி, உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணன் நீங்கள் வராதிங்க, நான் அந்த பக்கம்தான் வரேன், உங்களை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்றாரு. சந்திக்க வராரு. வரும்போது அவர் கூட அவருடைய நண்பர்கள், நீண்ட நெடிய கால நண்பர்கள், அவர் கூட இருந்தவர் வெற்றி குமரன், மதுரை வெற்றி குமரன், ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்தார். அவர் விலகி வேல்முருகன் அவர்களோடு இருந்தார். அதுக்கு பிறகு இப்போ தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். இதுதான் அவர் செய்த துரோகம். அங்கே ஒரு முரண்பாடு வருது, விலகி வெளியில் வந்துட்டார். அதுக்கு பிறகு அவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றதில்ல. என்னை பார்க்க வரப்போ வந்தார், ஒரு கேக்கு வெட்டி பதிவு போட்டேன். பதிவு போட்டதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ஐடி, இப்போ அது சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி அப்படின்றது போய் நாம் ஃபேக் ஐடி கட்சியாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்குது. நல்ல தம்பிகள் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க, நடக்கிறத பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு சிலர் மட்டும் தொடர்ந்து வேறு வேறு பேரில் பார்த்துட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எதுக்குமே பதில் சொல்லலை. பாலா அவர்கள்கிட்ட ஒரு பேட்டி, அப்போ கூட கேள்வி கேட்டப்போ அதை தவிர்த்துட்டு போகிற மாதிரி தான் பேசியிருந்தேன். தென்னங்கம் விஷ்ணு கேட்டும்போது அதை பற்றி பேசியிருந்தேன். அது குறிப்பாக எதுவும் குற்றம் சாட்டி எதுவும் பேசலை. ஆனால் அதில் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, சில தம்பிகள்லாம் ஒரு பேச மாட்டேன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்றது கூட தெரியல. எதை நான் பேசாமல் விட்டேன்றதும் தெரியல அவங்களுக்கு. இருக்கட்டும். சுரேஷ் காமாட்சி ஒரு அளவில் ஒரு நல்ல பண்பாளர். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு நான் தொடர்பில் இருந்துட்டு இருக்கிறேன். திரைப்படத்துறையில் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தை நகர்த்திக்கிட்டு வர்றது, அந்த துறையில் ஓரளவுக்கு வெற்றியாளராக வர்றது சாத்தியமான ஒன்றும் இல்லை. ஏன்னா இதழியல் துறையில் அது எப்படி வீணாக போயிடுச்சு, எப்படி வீணடிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். எப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டது அப்படின்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த பக்கத்தில் பார்க்குறப்ப அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடத்த நகர்ந்து நிற்கிறாரு. அவருடைய நட்பு வட்டாரம், எல்லா தளத்துலேயும் அவருடைய நட்பு வட்டம் அந்த அளவுக்கு வச்சிட்ருக்கிறாரு. பாராட்டக்குரிய ஒன்று அது. அவரை எந்த விதத்தில் என்கிட்ட வந்ததால் துரோகியாக மாறினார்னு தெரியல. வெற்றி குமரன் கூட இருக்கிறதால எப்படி ஒரு துரோகியாக மாறினார்னு தெரியல. இங்கே யாரும் யாருக்கும் கெடுதலும் செய்ததில்லை. ஒரு நடக்கிற கெடுதலெல்லாம் அவர்களுக்கு அவராகவே செய்துக்கிட்டது, அவ்வளோதான் விஷயம். அவரை யாரும் வீழ்த்த முடியாது, அவரே தான் வீழ்த்திக்கணும் அப்படின்றது பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை. சுரேஷ் காமாட்சி அப்பாவோட மாப்பிள்ளையை பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ, அப்பாவோட மகனை பார்த்து கட்டி பிடிச்சி தழுவி இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய தாய் மாமன் யாராவது சீர் கொடுக்க வரவங்க பார்த்து பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகளோடு கட்டி பிடிச்சி தழுவி அலாவி இருந்தால் நல்லா இருக்குமோ. ஏகலைவன்கிட்ட நட்பு பாராட்டுறதால அவரும் இப்போ துரோகியாகி நிற்கிறார். எனக்கு அது இருக்கட்டும். அதுக்கு ஒரு பதில் அவர் போடுறாரு. ரொம்ப மனம் வெறுத்து போய் ஒரு பதிவு போடுறாரு. அதுக்கு கீழேயும் போய் கொச்சத்தனமாக எழுதி பேசி இப்படியாகன்னு போட்டு கடைசியாக எங்கே நிற்கிது அப்படின்னா, கிட்டத்தட்ட 30-35 ஆண்டு காலம் ஊடகத்தில் ஒரு பாதிக்கு மேலே இந்த தமிழ் தேசிய தளத்தில் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்களாக தான் என்னை கொண்டு போயிட்டு விஜய் கிட்ட சேர்த்தீங்க, நீங்களாக தான் கொண்டு போயிட்டு என்ன விஜய் கட்சி உறுப்பினர், நீங்களாக தான் விஜய் கட்சியில் பெட்டியை வாங்கிக்கிட்டா சொன்னீங்க. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. அந்த பெட்டி நானாக இருக்கிறேன். அளவுக்கு மீறி எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்ப கூட அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதெல்லாம் பொருட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் கடைசியாக எங்கே நிற்குதுன்னா, ஒரு தம்பி எழுதுகிறாரு, இவன் அப்படின்னு போட்டு அவன் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்க, எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களுடைய நேற்று வரை உனக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும்
சகோதரனாகவும் அப்பாவாகவும் இப்படி மாமனாகவும் இப்படி உறவில் தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி திடீர்னு வந்துட்டு ஒரு பதிவு அதில் போடுறாரு ஒரு தம்பி. இவன் வந்து இவர்களை எல்லாம் இழுத்து டிவிக்கு கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக அந்த வேலையை செய்கிறான். அங்கே வந்து போகிறப்ப இல்லை கதவு சாத்திட்டாங்க, அதான் இல்லை ஏற்றுக்கலை, விரட்டி விட்டுட்டாங்க. அதனால் இப்போ இவரெல்லாம் சுரேஷ் காமாட்சியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு போனால் டிவிக்கெல்லாம் சேர்த்துக்குவாங்க. நாங்கள் ஏன்பா நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போகணும், நான் ஏன் போய் அவங்கள கட்டி பிடிச்சி டிவிக்கு தரப்ப மாண்பு பாராட்டுன்னு எனக்கு ஒன்றும் இல்லையே. எனக்கு நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போகணுன்னு அவசியம் எனக்கு இல்லையே. சுரேஷ் காமாட்சிக்கு விரும்பணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவருடைய சினிமா நெட்ஒர்க்கில் டாப்பில் இருக்கிறார். அவருடைய நெட்ஒர்க்கு அழகாக விஜய்கிட்ட போய் அவர் சேர்த்துட்டு போகிறாரு. அவர் என்கிட்ட வந்து நான் அவரை வந்து வச்சுக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய டீமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிறேன்னு எழுதுறீங்க. என்ன தான் ஆச்சு உங்களுக்கு எனக்கு புரியல. எதிர்க்க வேண்டியவர்களை விட்டு விட்டு உடன் இருந்தவனை எதிர்த்துட்டு இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க, எதிர்த்துட்டு இருக்கிறீங்க, கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க. கடந்த சில மாதங்களாக பார்க்குறேன் நீங்கள் வந்து யார் எதிராளி என்பதை உங்களுடைய கவனம் முழுக்க சிதறி உடன் இருந்தவர்களை சிதைக்கிறது முக்கியமான நோக்கமாக இருக்கேன். நான் உச்சக்கட்டமாக எங்கே வந்து நிற்கிறீங்க, நான் அதை தான் அதுக்கு வீடியோ போட்டதுடைய நோக்கமே அதுதான். கொஞ்சம் நீண்டதாக கூட இருக்கும். எங்கே வந்து நிற்கிறீங்க நீங்கன்னா, ஏகலைவன் வந்து ஒரு ரெட்டியார் தெலுங்கு இனவெறி பிடித்தவன். ரொம்ப மகிழ்ச்சி கண்டுபிடிச்சதுக்கு. இருந்துட்டு போகிறான், ரெட்டியாராக கூட இருக்கிறான், அது ஒன்றும் தப்பு இல்லை. திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் இருக்கா, அவன் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவர், சாதி கட்சியில் போய் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறவர், ரெட்டியார்கள் மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டு அந்த சாதி வெறியன் திருச்சி வேலுசாமியோடு கொஞ்சம் குழாவிக்கிட்டு சமீப காலமாக அதை அடிக்கடி நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. கொஞ்சம் குழாவினது யார், அதுக்கான காரணம் யாருன்னு சொன்னால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏன்னா இருக்கட்டும், யார் இந்த வேலுசாமின்னா இங்கே வர இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க, கடைசியாக ஒரு வெறுப்பு அரசியலினுடைய உச்சத்தில் வந்து நிற்கிறீங்க. விமர்சனம் வேறு, இது வேறு. உச்சத்தில் வந்து அவர் இந்த மண்ணுக்கும் இந்த இனத்துக்கும் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தார் என்றதை விட்டுட்டு அவர் ஒரு வெறுப்பு மனிதராக நீங்கள் காட்டுறீங்கன்னா அது எங்கே வந்து குறுகி நிற்குது உங்களுக்கு. வேலுசாமி, திருச்சி வேலுசாமி ரெட்டியார் இருக்கட்டும், அவர் வந்து துரோகினா எந்த விதத்தில் துரோகி? ஒட்டு மொத்தமாக இந்த மண்ணில் இருந்த 1991 மே 21 நடந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய அந்த மரணத்துக்கு பிறகு தமிழ் தேசிய உணர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் ஒன்றும் பேச முடியல, ஸ்தம்பித்து போயிட்டாங்க. தொட்டா தூக்குவாங்க, வாய் விட்டு பேசினா தூக்குவாங்க என்ற நிலையில் ஒரு பேர் அமைதி எல்லாரையும் சுற்றி சுற்றி கைது பண்ணிட்டு இருக்குது. இந்த இயக்கம்தான் விடுதலை போராட்ட இயக்கம்தான், இந்த இயக்கம்தான் செய்தது, புலிகள் இயக்கம்தான் செய்ததுன்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் துணிந்து அடுத்த ஒரு 7 மாதத்துக்குள்ளாகவே ஒரு ஆவணங்களை எல்லாம் திரட்டி எடுத்துக்கொண்டு கோயம்புத்தூரில் முதலாக ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங், அரங்க மீட்டிங். ஸ்தம்பிச்சு போச்சு. கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம். புலிகளுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பில்லை, சம்பந்தம் இல்லை. செய்தது சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி நெட்வொர்க்கில் சர்வதேச சதி, அமெரிக்காவுடைய சதி. நக்கீரனில் இந்த செய்தி வந்தது. அதுக்கு பிறகு அடுத்தது ஒரு பேட்டியாக வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு அரங்கு கூட்டம் நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவர் தேடி 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 இந்த சந்திராசாமி சுப்பிரமணிய சாமியை சொல்லிட்டோம், நம்ம அதுக்கான ஆவணங்கள் வேணும். காரணம் அப்போது ஜனதா பார்ட்டியில் இருந்தார். ஜனதா பார்ட்டியில் ஒரே தலைவர் சுப்பிரமணியம், ஒரே ஒரு பொதுச் செயலாளர் திருச்சி வேலுசாமி. காங்கிரஸ்லேருந்து அப்படியே மாறுது. அந்த அடிப்படையில் இங்கே தமிழ்நாட்டில் வரப்போகிறப்பெல்லாம் திருச்சி வேலுசாமி தான் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு கூட்டம் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவாங்க. மே 21க்கு முன்பாக இந்த சுப்பிரமணிய சாமி எப்படி நடந்து கொண்டார்ன்றது தான் இவர் சொல்ல வர குற்றச்சாட்டு. சந்தேகத்தின் அடிப்படையில் நிறைய சந்தேகம் எடுக்கிறது இந்த மனிதன் நடந்து கொண்டது அந்த 2-3 நாட்களாக. குறிப்பாக 21 அன்னைக்கு மதுரையில் ஒரு நிகழ்ச்சி, திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி. திருச்சியில் கலந்து கொண்டு திருச்சி வேலுசாமி அவர்களோடு மதுரையில் போய் கலந்து கொண்டு பேப்பர் விளம்பரம்லாம் வந்துடுச்சு. திடீரென்று 20 முன்னாடி அதுக்கு நாள் இரவே நிகழ்ச்சியை கட் பண்ணிவிட்டு சேலம் ஆத்தூர்லேருந்து நேராக சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறது, டெல்லிக்கு போகிறதா போனவர் டெல்லியில் இல்லை, எங்கே இருந்தார் அப்படின்றது தான் கேள்வி. இதை மையமாக வச்சு ஜெயின் கமிஷனுக்குள்ளே போகிறார், அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாரு. அன்றைக்கி இதில் எல்லாம் இருந்தவங்க திருச்சி வேலுசாமி இல்லை, பழ நெடுமாறன், வைகோ, கி வீரமணி, கொளத்தூர் மணித்தோழர், கோவை ராமகிருஷ்ணன், இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கும்போது ஒரு துணிச்சலாக இந்த காரியத்தை செய்தார். அங்கே நேருக்கு நேராக சுப்பிரமணிய சாமியினுடைய கூண்டில் நிற்க வச்சு விசாரணை, குறுக்கி கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அது மிக பெரும் தனியாக ஒரு புத்தகம், தூக்கு கயிற்றில் நிஜம் அப்படின்ற ஒரு புத்தகம், படித்து பாருங்க. அதை
இந்த மாதிரி சுப்பிரமணிய சாமியோட சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி பேசப்பட்ட ஒரு 5 முக்கிய நபர்கள். ராஜேந்திர ஜெயின் அப்படின்னு டெல்லியில் சந்திராசாமி மடத்தில் இருந்துட்டு சுப்பிரமணிய சாமிக்கு நட்பாக இருந்தவர். அவரும் இந்த மாதிரி எழுதுகிறார். இந்த கொலைக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அவர் காலி. மர்மமான முறையில் 3 பேர். அடுத்தது இருக்கிற ஒரே ஒரு ஆள் திருச்சி வேலுசாமி. எப்படி பழிச்சு எப்படி இருக்கிறாரு இந்த மாதிரி அம்பலப்படுத்தினதுக்காக வேண்டிய அந்த கட்சியில் அவருக்கு எந்த பதவியும் இல்லை, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவர் கூட பெட்டி எடுத்துகிட்டு போனவங்கலாம் இன்றைக்கி எம்பி எம்எல்ஏவாகிட்டாங்க. இந்த நிமிடம் இன்று கூட சென்னைக்கு வந்தாருன்னா ட்ரெயினில் வருவார், எல்லாருக்கூடையும் பேசிட்டு வருவார், திரும்பவும் ட்ரெயினில் தான் போவார். அங்கே நான் 2 வீலரில் வச்சுட்டு பல இடங்களில் சுற்றியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர் அவர். பிறகு 2010 சீமான் அவர்கள் சிறையில் இருந்தார். அதுக்கு முன்னாடி பாரிஸ் கார்னரில் ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளைங்கள்லாம் எழுதுகிறாங்களே அந்த தம்பிங்க. நான் கோவப்படலை அவங்க மேலே. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மனிதனை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். பாரிஸில் நடக்கிற அந்த நிகழ்ச்சி, என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை திருப்பி அடிப்பேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு சீமானோடு 2 விஐபிகள் பேசுகிறார்கள். அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு பண்ணி நடத்தினது இன்றைக்கி கட்சி விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய அதியமான். நெடுன்னு உயரமாக இருப்பார். பல லட்சம் செலவு செய்து கட்சிக்காக ஆரம்ப கட்ட வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டவர் அவர்லாம். அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது தான் அவருக்கு பிடிச்சி சிறையில் வைக்கிறாங்க. அதுக்கு முன்பாக இவர் எமோஷனலாக பேசுகிறாரு. திருச்சி வேலுசாமி கண்டம் பண்ணி பேசுகிறாரு காங்கிரஸ் டெல்லி அரசை. இன்னும் அதுக்கு அடுத்தது இவர் பேசும்போது இவர் இன்னும் வேகமாக பேச போய் தான் அந்த வார்த்தை கைது. உடனே வெள்ளூர் சிறைச்சாலைக்கு நான் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை நான் அழைச்சிக்கிட்டு போனேன். வெள்ளூர் சிறைக்குள்ளே சீமானை சந்திக்கிறார். 2 முறை சந்திப்பு நடந்தது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போதே சந்தித்தார். அப்பொழுது தான் மாமன் மச்சான் அவங்க 2 பேருக்குள்ளே. ஏன்னா அதுக்கு அடுத்தது திருமணத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய உற்ற தோழர் காளிமுத்துவோட மகளைத்தான் சீமான் திருமணம் செய்கிறார் என்பதால் என்னுடைய மருமகன் சீமான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு பல விஷயங்கள், அந்த விஷயங்களில் நல்லது கெட்டதை அவர் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறார். சீமானோடு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தது யார்? நானா அவங்களா? நான் அவரோடு கொஞ்சம் குழாவுந்து காரணம் இந்த மாதிரி ராஜீவ்காந்தி கொலையில் இப்படி ஒரு நேர்மையாக இருந்து போராடி இருந்து எதுவும் இல்லாத ஒரு எளிய மனிதாக இருக்கிறார் என்பதற்காகத்தான் குமுதத்தில் இருக்கும்போது அவர் கூட நட்பில் இருக்கிறார். அந்த நட்பு சீமான் அவர்களுக்கும் நான் தான் அறிமுகப்படுத்தி நான் தான் வைக்கிறேன். குடும்ப உறவாகத்தான் இருக்கிறார். அவருடைய மகனுக்கு, சீமானுடைய மகனுக்கு காது குத்து நிகழ்ச்சி யாருடைய கிஃப்ட்டும் ஏற்றுக்கல. ஒரே ஒருத்தருடைய கிஃப்ட். இவர் தான் செயினை போடுறாரு. தாத்தா என்ற முறைக்காக நீங்கள் போடுகிறீர்களா என்று சீமான் கேட்குறாரு. எங்கே குழாவிக்கிட்டு இருந்தது? அவரா நானா? சீமான் அவர்களுடைய மச்சான் திருமணம் நடக்குது. கயல்விழியோட சகோதரர் மேடையிலிருந்து அவர் அப்படியே இறங்கி வர்றார் மனக்கோலத்தோட. இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. திருச்சி வேலுசாமி கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். மறுக்கிறன்னொன்னே என் அப்பா இல்லை, அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம். பக்கத்தில் இருந்து ஆமாம் நீங்கள் செய்யணும்னு சொன்னது சீமா. யார் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தது? இந்த மாதிரி இதை விட நீங்கள் இதெல்லாம் விடுங்க, நிறைய சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம், நான் இது வரைக்கும் எங்கேயும் பேசலை, இந்த விஷயத்தை பேசுகிறேன். போர் முடிந்தவுடன் ஒரு முக்கியமான தளபதி, இளம் வயசு, குண்டடி பட்டு இங்கே பட்டு இந்த பக்கம் பின்னாடி போயிட்டு காயத்தோட இங்கே வராது. அவர் தொங்கி போச்சு இந்த கை முழுக்க. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கை செயல்படவே இல்லை, ஆடிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று செய்து திரும்ப அவரை உருவாக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார் அந்த தம்பி. சில பேர் என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு திருச்சியில் யாருமே தெரியாது, இவரை தான் போய் சந்தித்து பேசுகிறேன், இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம், சிக்கலானது ஒன்று அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறேன் நான். அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லி, ஒரு மருத்துவமனையில் சொல்லி, நீண்ட நேரம் அது அனஸ்தியா கொடுத்து ஆப்ரேஷன். அதுக்குள்ளே என்ன நடந்தது, அவர் எப்படி அதை எதிர்கொண்டார் அந்த போராளின்றதெல்லாம் வேறு விஷயம். ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா ஆனது. அது பிற்பாடு காயம் ஆறிச்சு. இங்கேருந்து அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார். அங்கேருந்து எந்த நாட்டில் இருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் தொடர்பில் இருக்கிறார். அவர் தொடர்பில் முழுக்க யாருக்கிட்டையும் நிதி வசூல்னு கேட்கல. இவருடைய நெல் வித்த காசு திருச்சி வேலுசாமி அந்த சொந்த காசை கொடுத்து தான் 80,000 செலவு பண்ணி மருத்துவர் அவர் பணம் வாங்கலை. இன்னும் மற்றவர் எந்த இதுக்கும் பணம் வாங்கலை. எல்லாம் இந்த மருந்து, இதுக்கான பொருள் வாங்கினது, அந்த ஒரு 10 நாளைக்கான பராமரிப்பு செலவு, இதுவே இந்த செலவு முழுக்க அவர் தான் எடுத்துக்கிட்டார். இப்படி நிறைய சொல்லலாம். இன்னொரு பெண் தளபதி 2 கையும் அடிபட்டு கடும் காயத்தோடு அந்த மருத்துவ செலவும் இங்கேருந்து தங்கி வீட்டு எடுத்துக்கிறப்ப மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த திருச்சி வேலுசாமி. நீங்கள் சொல்கிறீங்களா துரோகி அப்படின்னு. யார் துரோகி? துரோகின்னா முதல்ல என்ன? இனத்தை அழிக்கிறான், கொன்று குவிக்கிறான்,
அந்த காலகட்டத்தில் போராடின அந்த மாணவர்கள் மீதெல்லாம் இரவில் வந்துட்டு ஆளை வச்சு அடித்து கூலிப்படையை வச்சு விரட்டுறார் கருணாநிதி. போராட்டத்துக்கு வந்தவங்களாம் ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் ஒரு 250 பேரை பிடிச்சி குண்டார் சட்டம். அதுக்கு அடுத்து போராடினவங்களாம் தேசிய ஒரு 1000 கணக்கில் வழக்கு உள்ள சிறை. அதில் ஒரு 100 மருத்துவர்கள் உள்ளிட்டவர்கள் 100 பேருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம். யாரை விட்டு வச்சார் கருணாநிதி? நசுக்கி திரிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணி கடைசியாக ஒரு ட்ராமா போட்டு உண்ணாவிரதம் உட்காந்து கேம் ஆடி ஒரு இனத்துரோகம் செய்தார். அங்கேருந்து பிரணாப் முகர்ஜி வருவார், இவரை பார்ப்பார். இவர் நான் கோரிக்கையை வைத்திருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். பிரணாப் முகர்ஜி இலங்கைக்கு போயிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பேட்டி கொடுக்குறப்ப கருணாநிதி என்னிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை, எல்லாம் கழிவு ஊற்றின வைகோ இன்னைக்கு உசுரோடு தான் இருக்கிறார், நான் குற்றம் சாட்டுகிறேன் என்ற அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் வைகோ எல்லாத்தையும். கருணாநிதியுடைய துரோகத்தை கீழ்ச்சி தொங்க விட்டுக்கிறார், காங்கிரஸுடைய துரோகத்தை கீழ்ச்சி தொங்க விட்டுக்கிறார். அந்த கும்பலோட உறவாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கும்பலோட சேர்ந்த நேரு, KN நேரு உங்களுக்கு இனிக்குது, அந்த நேரு ரெட்டியார் உங்களுக்கு இனிக்குது, வேலுசாமி ரெட்டியார் உங்களுக்கு கசக்குது. என்ன செய்தாரோ அவர் இந்த தேர்தலில் நான் களத்தில் பார்க்குறேன், எங்கேயுமே நாம் தமிழர் கட்சி கிரவுண்டில் இல்லைன்றார். உடனே அவர் டிவிகேவுக்கு ஆதரவாக போயிட்டார். அப்படி இப்படின்னு கொச்சப்படுத்தி நீங்கள் பேசுனீங்க. பேசுனதுடைய விளைவு அவர் ஒன்று பேச, நீங்கள் ஒன்று கொச்சப்படுத்தி பேச, அவர் இன்னும் உங்களை மோசமாக பேசுகிறார். இதுதான் நடந்தது. நேற்று வரை நமக்கு சாதகமாக இருந்தது. கிரவுண்டு இல்லை இன்றைக்கி, அதானே ரிசல்ட்டு. நாங்கள் சொல்லாமல் இருந்தால் அவர் சொல்லிட்டார். அவர் இந்த மாதிரி சொம்படிக்கணும்னு அவசியம் இல்லை. மாமா தானே சொன்னார், ஆமாம் உண்மை தான், அதை களத்தில் எடுத்துகிட்டு போகணும் இல்லாமல் நீ உடனே விரோதியாக பார்க்குறீங்க, விட்டு ஏறி அடிங்க. என்ன பழக்கம் அதெல்லாம்? இருக்கிறவனெல்லாம் பங்காளியெல்லாம் பங்காளியாக மாற்றி வச்சுட்டு இங்கே இருந்தவன் கூட ரத்தமும் சதையமாக இருந்தவன் ஏறி அடி, விடாது ஏறி அடி. என்ன பழக்கம் அதெல்லாம்? பேசக்கூடாதுன்னு எவ்வளோ கடந்து போயிட்டுருக்கிறேன். இந்த நேரு, அந்த கும்பலில் இருந்த நேரு, இனத்துரோகம் செய்த கும்பல், இந்த நேரு உங்களுக்கு இனிக்குது, அந்த ரெட்டியார் இனிக்குது, இந்த ரெட்டியார் வேலுசாமி ரெட்டியார் கசக்குதா உங்களுக்கு? ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், நான் பேசக்கூடாதுன்னு எவ்வளோ கடந்து போகிறேன். இந்த பக்கம் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல வேலுசாமி இதை பற்றி, இந்த பக்கம் இந்த 41 பேர் மரணத்துக்கு நீங்கள் டெல்லி வரைக்கும் போகிறீங்கல்ல. KN நேரு பணத்தை வாங்கிட்டு எத்தனை இளைஞருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கிறாருன்னு ஏற்று கேள்வி கேட்டிருப்பீங்களா? ஒரு யூடியூப் பேசியிருப்பீங்களா? ஒரு மேடையில் பேசியிருப்பீங்களா? உச்சநீதிமன்றத்துக்கு போயிருப்பீங்களா? இதுக்கு மட்டும் பறந்துக்கிட்டு போகிறீங்க, அதுக்கு போகலை அப்படின்னு கேள்வியெல்லாம் வெளியில் கேட்குறாங்க. இந்த கேள்வியை நம்ம திரும்பி உங்ககிட்ட வச்சா என்ன பதில் இருக்குது? எவ்வளோ கடந்து போகிறதெல்லாம் பேசக்கூடாது, வேணாம், அது அவர்களாகவே பார்த்துக்கிட்டோம் அவங்க முடிவை. நம்ம வேறு வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போம்னா துரோகின்னா போகிறவனெல்லாம் துரோகி, கூட இருந்தவனெல்லாம் துரோகி. இந்த கும்பல் எல்லாம் அயோக்கிய கும்பல் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு புனிதர்களாக தெரியுறாங்க. நாங்கள் வேலை செய்திருந்த அத்தனை பேர் உங்களுக்கு துரோகியாக தெரியுதா? என்னை சந்திக்கிறவனெல்லாம் உங்களுக்கு துரோகியா? என்ன புரியல? கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வாங்கினதெல்லாம் தெரியாதான்னு அசிங்கப்பட்டுருவீங்க. வேணாம், எனக்கு கொடுக்குறாங்க, நான் வாங்கி வச்சுக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க? கேள்வி பதிலுக்கு வந்துச்சுனாக்கா எவ்வளோ விஷயங்கள் சகிச்சிட்டு வேணாம் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். கடைசி எங்கே நிற்கிறேன்னா, சந்திக்க வர நபர்களை துரோகி, சந்திக்க வர நபர்கள் எல்லாம் துரோகினா என்ன அர்த்தம்? அது யாரை நீங்கள் இப்படி தனிமைப்படுத்திட்டு என்ன நீங்கள் வாழ்ந்துட போகிறீங்க? இங்கே மோசம் செய்து இங்கே கெடுத்துட்டு எனக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்ந்து என்ன மாடு அப்படி வச்சு வாழ்ந்துட்டு இருக்க போகிறீங்களா? புரியல எனக்கு. வர நபர்களை எல்லாமே துரோகி, சந்திக்கிற நபர்கள் எல்லாம் துரோகி, பேசுகிற நபர்கள் எல்லாம் துரோகின்னா என்ன அர்த்தம்? அது உன் வீட்டில் உங்கள் வீட்டில் அசிங்கப்படுத்தி, காவல்துறையை விட்டு கேவலப்படுத்தி, மனைவியை வரைக்கும் பேச வச்சு கொச்சப்படுத்தி, எங்கிருந்த நடிகை கொண்டு ஒன்று கேவலப்படுத்தி தெருவா சிரிக்க வச்சு இவ்வளவும் பண்ணவங்க அந்த கும்பல் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு மாண்போடு சேர்ந்து போகிறாங்க. இதானே நான் கேட்டேன். இதுக்கு தானே உங்களுக்கு கோபம் வருது? அதெல்லாம் உங்களுக்கு மாண்பில் வருது, நாங்களாம் மாண்பில் வரமாட்டோமா? சொல்லுங்கள். புரியல. கார்ட்டூனிஸ்ட் பாலா பார்த்தா கொச்சியாக எழுதிட்டு வரீங்க. அவருக்கு கீழே என்ன அவர் கேள்வி? ஒரு பத்திரிக்கையாளன் என்ன கூட தான் குறுக்கி கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் பேசுறது செய்கிறது எல்லாமே ரைட்டுன்னு நான் சொல்ல வரல, நான் பேசுறது எல்லாமே ரைட்டுன்னு அவரும் சொல்ல வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி, ஒரு ஸ்டைல் இருக்குது. அதை கேட்குறாரு. உடனே அவர் போய் கொச்சப்படுத்தி எல்லாருமே தமிழ் துரோகின்னா நீங்கள் யார் முதல்ல? எனக்கு புரியல. உங்களை அழிக்கிறதுக்கு யாருமே வேண்டியதில்லை, நீங்கள் மட்டுமே போதும். நான் திரும்ப சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், 90% நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள், தம்பி தங்கைகள் உண்மையிலே நான் மனசார நேசிக்கிறேன். இன்ன வரைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டா இருக்கிறாங்க. ஒரு கும்பல் மட்டும்தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு, ஒரு கும்பல். அதை அம்பலப்படுத்தக்கூடாதுன்னு நீங்களே அம்பலப்படுத்திக்கிட்டு, நீங்களே வெளியில் வெளிச்சத்துக்கு வரீங்க. இது எங்கே போய் நிற்கும் கடைசியாக?
எல்லாரையுமே துரோகின்னுட்டு நீங்கள் மட்டும் அப்படியே தேசிய புனிதராக நீங்கள் மாறுவீங்களா? தமிழ் தேசியத்தில் புனிதர்களாக இருந்துக்குங்க. அது என்ன வர மனிதர்களை எல்லாமே ஒரு தனிமைப்படுத்துறது, கொச்சைப்படுத்தி வெட்டி விடுறது, எதுவுமே இல்லாத ஆக்கணும் அப்படின்றது அப்படியே ஒரு பெரிய வெறி எதுக்கு உங்களுக்கு? அவங்கள எல்லாமே புனிதர்களா உங்களுக்கு? புரியல எனக்கு. நான் அதை தான் கேட்குறேன். KN நேரு ரெட்டியார் உங்களுக்கு இனிக்குது, திருச்சி வேலுசாமி ரெட்டியார் உங்களுக்கு கசக்குதான்னு அதான் கேட்குறேன் நான். எதை சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எங்கே வந்து நிற்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. கட்சியை வளர்க்குறத பாருங்கள், கிளையை கட்டி கொண்டுட்டு போகிறத பாருங்கன்னா, இன்னொரு கட்சி அது மாநாடு ஃபெயிலர் ஆயிடுச்சு, அது தோற்று போச்சு, அதுவா நமக்கு வேலை? எது விமர்சனம்னு இருக்க வேணுமா? இதுக்கு சுற்றி நீங்கள் வந்து இருக்கிறவனெல்லாம் பகையாளி, ஜென்ம விரோதி, இன விரோதி எல்லாருமே நீங்கள் வந்து நட்பில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் எல்லாமே வெட்டி வெட்டி நீங்கள் துரோகினா என்ன? நான் கேட்டேன் வெற்றிக்குமார்கிட்ட, என்ன தம்பி நீங்கள் என்ன தான் துரோகம் பண்ணீங்கன்னு. நாங்கள் பண்ண துரோகத்தை பேசணும்னா நல்லா இருக்காதுன்னா அதுக்காக தான் ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கிறோன்னு. துரோகினா முதல்ல யாருன்னு தெரியுமா? இந்த இனத்தை அழிப்பதற்கு எல்லா விதமான கண்காணி வேலையை செஞ்சுட்டு, காட்டி கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு, இங்கே நடந்த இன எழுச்சி போராட்டத்தை தடுத்து மடமாற்றி காயடிச்சு என்ன அவங்களெல்லாம் தூக்கி சிறையில் போட்டு பாடாப்படுத்தி வழக்கு நடத்தி உண்டில நசுக்கி போட்டு அந்த பக்கம் எல்லாம் அப்படியே ஒரு இனத்தை அழித்து முடித்து, இங்கேயும் ஒரு பெரிய இனத்தை ஒரு இன அழிப்பு, இங்கேயும் மதுவை சாராயனம் விட்டு இங்கேயும் இனத்தை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்த அந்த கும்பல் இருக்குல்ல, திராவிட கும்பல் திமுக, அந்த கும்பல் வந்து உங்களுக்கு எல்லாருமே அதுதான் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லணும். அவனை தான் நீங்கள் அம்பலப்படுத்தணும். அந்த துரோகத்தை தான் நீ இளைய தலைமுறைகிட்ட கொண்டுட்டு போகணும். இப்படிலாம் அவன் செய்தான். அவன் எந்த காலகட்டத்திலையும் இருக்கவே கூடாது. அப்படி சொல்லி தானே நம்ம ஆரம்பித்தோம் கட்சியை. எங்கே வந்து நிற்கிறீங்க? அங்கே வந்து உங்களுக்கு பகை இல்லை, இங்கே பகைன்னா எனக்கு புரியலையே. இதோட நான் அந்த பேச்சை நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். திரும்பவும் இது வந்து கொண்டுட்டு வரணும்னு ஒரு இது இல்லை. நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆள் இல்லை தான். யாருக்கு ஆள் அப்படின்றது தெரியும், என்ன மாதிரி ஆளுன்றதுன்னு தெரியும். அனாவசியமான வார்த்தையை விட்டு திரும்பவும் வந்து பகையை வந்து வளர்க்காதீங்க. திரும்பவும் வந்து மூட்டி விடாதீங்க. எவ்வளோ விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி இது மட்டும்தான் கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. இவ்வளவும் செய்து அந்த கும்பலில் இருக்கிற நேரு உங்களுக்கு இனிக்குது, புரியுதில்ல உங்களுக்கு? இவ்வளவும் செய்து அந்த கும்பலில் இருக்கக்கூடிய ஒரு தாய்மாமன் இனிக்குது. இவ்வளவு துரோகத்தையும் செய்து அந்த கும்பலில் இருக்கிற அப்பாவோட மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இவ்வளவு துரோகத்தையும் செய்த அப்பாவோட மகனை உங்களால் கட்டி பிடிச்சிட்டு ஆற தழுவ முடியுது. இந்த பக்கத்தில் திருச்சி வேலுசாமி உங்களுக்கு துரோகியாக தெரியுது, எங்களை துரோகியாக தெரியுது, என்னை பார்க்க வரவனை எல்லாருமே துரோகியாக தெரியுது. எங்கே வந்து நிற்கிறீங்க நீங்கள்? நாங்கள் டிவிகேவுக்கு கண்காணி வேலை பார்க்குறேன்னா நீங்கள் எதுக்கு கண்காணி வேலை பார்க்குறீங்க? திமுகவுக்கு பார்க்குறீங்களான்னு கேட்டுட்டாக்கா மக்களுக்கு தெரியுது யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு. டிவிகே இந்த விஜய் அரசை ராவணாவில் நிறைய விமர்சனம் பண்ணி போட்டிருக்கிறேன், காரணத்தோடு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சொரியணும்னா நீங்கள் தான் சொரிஞ்சிக்கணும், மற்றவங்க வந்து சொரிஞ்சு விடக்கூடாது. என்ன நீங்கள் ஏதோ காரணத்துக்கு நீங்கள் சொரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் சொரிஞ்சிக்கணும். அதுக்காக நீங்கள் ஏன் சொரிஞ்சிக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியானது சரி, சரியில்லைன்னா சரியில்லை, அதை தான் பேசிக்கிட்டு வரோம். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. நமக்கும் அதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் சுற்றி வளைச்சி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அது வேணாம், நமக்கு வேண்டியதில்லை. யாரா அழிக்கிறதுக்கு சதி திட்டுக்கிறாங்க இப்படிலாம் பேசாதீங்க. யாராலையுமே அழிக்க முடியாது. உங்களை நீங்களே தான் அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டீங்க கிட்டத்தட்ட. அதான் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கலைச்சிட்டு வெளியில் போய் யதார்த்தத்தை பேசுங்க. யதார்த்தத்தை போய் பாருங்கள், மக்கள்கிட்ட போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அதாவது நீங்கள் அங்கே ஏதோ உங்களுக்கு வேறு ஏதோ காரணம், ஏதாவது ஒன்று பேசணும் அந்த பக்கத்தில் அப்படின்னு காரணம். அந்த காரணம் நீங்கள் எல்லார் மேலேயும் பொறுத்தாதீங்க. கொண்டு வந்து எங்கள் காரணத்தை எங்களுக்கான இப்படி சொரிஞ்சிக்கிறத நீங்கள் எல்லோரும் சொரிஞ்சிக்கணும், நீங்கள் எல்லோரும் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. நல்லதில்லை. ஒரு நல்வாய்ப்பு வந்தது, தமிழ் தேசியம்னு ஒரு பெரிய இளைஞர் எழுச்சி 2009க்கு பிறகு. அதை இது வரைக்கும் கொண்டு வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்ததுக்காக இது வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது நீங்களே கெடுத்து இப்படிலாம் முடிச்சுட்டு போகணுன்னு முடிவு பண்ணிங்கனாக்கா அதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கும் பக்கமாக வீடியோலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதால் எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை, பதில் பேசித்தான் ஆகணும். ஜூலை 6ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மாண்பு அரசியல் அப்படின்றத பேசி. அதுக்கு பிறகு நான் அவர்களை பற்றி எதுவுமே ராவணாவில் பேசவே இல்லை. ரொம்ப அமைதியாக ஒதுங்கி வந்து
உலகத்தில் என்னென்ன வார்த்தை இருக்கோ அவ்வளவும் சொல்லி கொச்சைப்படுத்தி என்னென்ன பேசணும் அவ்வளவும் பேசி முடிச்சிட்டிங்க. அதுக்கு கூட நான் பேசவே இல்லை. உங்களுக்கும் பேச தெரியும் மாதிரி எனக்கும் பேச தெரியும். உங்கள்கிட்டையும் யூடியூப் இருக்கிற மாதிரி எனக்கும் யூடியூப் இருக்குது. உங்களுக்கு 4 பேர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு 4 பேர் இருக்கிறாங்க. நான் இப்பவும் சொல்ல வரேன், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்ல நான் சொல்கிறது நல்ல உணர்வுள்ள தம்பி தங்கைகள் பிள்ளைகளை பற்றி நான் சொல்லவே கிடையாது. இப்பவும் சொல்கிறேன், அந்த ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நான் வாங்க தாராளமாக உங்கள் சேனல் இல்லை என் சேனல் இல்லை பொதுவான ஒரு இடத்துல உட்காந்துட்டு வெளிப்படையாக நீங்கள் என்னென்னலாம் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா வரணும், விவாதிக்கணும், என் மேலே சொல்லணும், நான் பதில் சொல்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இதுதான் வழி. நான் அதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு போகிறேன். ஆளுங்களை விட்டு பேச சொல்கிறது, ஆளுங்களை விட்டு எழுத சொல்கிறது இனிமேலும் வேணாம். இது நல்லதில்லை. சிலதெல்லாம் சொல்லணும்னு இருக்கிறேன், வேண்டியதில்லை. இதுக்கு மேலே வேண்டியதில்லை. திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வேலை செய்ய தொடங்கியிருக்கிறீங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இல்லைன்னா இனிமேல் தெரிஞ்சுப்பாங்க. நாங்கள் யாருக்கு வேலை போகிறோம், குறிப்பாக நான் எதுக்கு எல்லாரையும் நாங்கன்னு சேர்த்துக்கிறேன். நான் ஏகலைவன் யாருக்கு வேலை போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க. எல்லாம் இந்த மக்கள் மத்தியில் இருக்க தான் போகுது. சும்மா ஒரு வீர வசனம் பேசிட்டு இந்த பக்கம் நான் அண்டர் கிரவுண்டில் போய் நட்பு பாராட்டிக்கிட்டுலாம் இல்லை. சரின்னா சரி, இல்லைன்னா இல்லை. இன்றைக்கி அப்படித்தான் இருக்கிறேன். நான் யோக்கியன்னு இல்லை, நான் புனிதன்னு இல்லை. எல்லா வேலையும் செய்துட்டு தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆனால் மனசாட்சியோடு இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்கிறேன். கொச்சப்படுத்திட்டணும், உன்னை கொச்சப்படுத்திட்டா சரியாயிடும், கேவலப்படுத்திட்டா சரியாயிடணும் அல்பத்தனமாக ஆசைப்பட்டீங்கன்னா மகா மோசமான ஒரு இடத்துக்கு போய் நிற்பீங்க. அதுக்கு காரணமே நீங்களாக தான் இருப்பீங்களோட நாங்கள் இருக்க மாட்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.